எனக்கு ஒண்ணும் இல்ல. இப்படி எல்லாம் பண்ண நான் நல்லாதான் இருக்கேன். பத்மா, ஜானகி நீ முதல்ல உட்காரு. ஒண்ணும் இல்ல தனா, அக்கா, விடு. என்னாச்சு? தனா, நீ போய் தண்ணி கொண்டு வா. அக்கா என்னாச்சு? அண்ணி சீக்கிரம். என்னண்ணி ஆச்சு? அம்மா அம்மா அன்னிக்கு என்னாச்சு? மயக்கம் வந்திருக்குடா. என்னங்கம்மா? ம்ஹும். வேண்டாம். ஜானகி, அம்மா, நீங்க என்ன ஜானகி, தண்ணி கூட குடிக்காம இருந்தா மயக்கம் வராம என்ன பண்ணும்? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அவர் சாப்பிடாம நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். என் கையால சாப்பிடுறது அவருக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா நான் இருந்து என்ன பண்ண போறேன்? ஒரேடியா போயிடுறேன். அம்மா, பெரியம்மா, அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா அப்படி எல்லாம் பேசாதீங்க அம்மா. மாயா, என்னாச்சு? பெரியம்மா சமைச்சத பெரியப்பா சாப்பிடல. அவர் சாப்பிடுற வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன்னு பச்சை தண்ணி கூட குடிக்காம பெரியம்மா உட்கார்ந்திருக்காங்க. இப்ப மயக்கம் வேற வந்துருச்சு. யார் சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. அப்பா, நீங்க சண்டை போட்ட நாள்ல இருந்து அம்மா இப்ப வரைக்கும் சரியா சாப்பிடுறதே இல்ல. நீங்க காலையில அம்மா கையால சாப்பிட மாட்டேன்னு சொன்னதும் அவங்க பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்காங்க. இப்போ மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. எனக்கு பயமா இருக்குப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்க அம்மா சமைச்சத சாப்பிடுங்கப்பா. அப்பா எனக்காக சாப்பிடுங்கப்பா. அப்பா வாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. சரி, வரேன். அப்பா வாங்கப்பா. வாங்கப்பா. மா, எடுத்து வைக்க சொல்லுங்க, சாப்பிடுறேன். வாங்கப்பா. அத்தை, அதான் மாமாவே சாப்பிடுறேன்னு சொல்லிட்டார்ல. நேத்து நைட்டு அந்த கார்த்திக் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து தனாவை பார்த்துட்டு போயிருக்கான். தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நான் அந்த ரூம்குள்ள வந்தப்போ அந்த ரூம்ல கட்டிலுக்கு கீழே தான் ஒளிச்சிட்டு இருந்தான். என்னடா சொல்ற? ஆமா, நானும் டென்ஷனாவே இருந்தா. அவனை பிடிச்ச அப்பவே நான் மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சிருப்பேன். ஆனா அங்க அத்தையும் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா பயப்படுவாங்க. சரி, வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தேன். கண்டிப்பா தானா அவனை வர சொல்லிருக்க மாட்டா கதிர். நீ அவளை எதுவும் நினைச்சிடாத. மாயா, என்ன பேசுற? தனாவை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த ராஸ்கல் தான் திருட்டுத்தனமா உள்ள வந்து அவளை ஏதோ மிரட்டி இருக்கா. அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தனா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். அந்த பொறுக்கி தனாவ நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் போல இருக்கு. நான் டேப்லெட் வாங்க மெடிக்கல் ஷாப் போனப்போ அவனை பார்த்தேன். என்ன வெறுப்பேத்துறன்னு ஓவரா பேசுறான். அங்கேயே அவனை போட்டு நல்லா பொலன்னு பொழந்துட்டு அவன் வீட்டுக்கே போய் அவனை மிரட்டிட்டு தான் வந்தேன். கதிர், அவன் நம்மளை இப்படி பயத்திலே வச்சிருக்கணும் தான் நம்மளை மிரட்டிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணாலும் தனா திரும்ப அவன் பக்கம் போக மாட்டா. ஆனா அவன் கையெல்லாம் அறுத்துக்கிட்டு தனாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அதான் தனா ரொம்ப பயந்து போயிருக்கா. தனா அவனை பார்க்க போலடா, வீட்லதான் இருக்கா. அது வரைக்கும் சந்தோஷம்தான். தனா அப்படிலாம் போக மாட்டான்னு எனக்கும் தெரியும். ஆனா அவன் ஏதாவது பண்ணிப்பானோன்ற ஒரு பயத்தை தனாவை கொடுத்துட்டான். தனா அவனை பார்க்க போலனா கண்டிப்பா
அவன் சும்மா இருக்க மாட்டான். தனாவை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். தனா கிட்ட அந்த வீடியோ காட்டி கூட பிளாக்மெயில் பண்ணுவான். தனாவுக்கு எதுவும் ஆக விடக்கூடாது கதிர். நான் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆனா அவன் நிலைமையை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு மாயா. அந்த பயத்தை அவ வெளியே சொல்ல முடியாம எவ்வளவு பாடுபடுவா. சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் மாயா. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? கதவை திறந்துட்டு வெளியில போங்க. பார்க்க வரேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டல. உனக்காக நான் காலையில இருந்து கோயில்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, என்ன ஏன் இப்படி சாகடிக்கிறீங்க? நேத்து நீங்க இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு கை காலே ஓடல. இப்போ வீட்டுல உள்ளவங்க யாராவது பார்த்துட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? ஏன் தரா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆ? அப்ப நீ என்ன லவ் பண்ணது எல்லாமே பொய்யா? அது நிஜம்தான். ஆனா இப்ப எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. நீ பொய் சொல்றதனா? உனக்குள்ள இன்னும் லவ் இருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனா மத்தவங்களுக்காக நீ மறைக்கிற. உன்னையே நினைச்சிட்டு இருந்தனா இப்ப லைஃப தொலைச்சிட்டு நின்னுட்டு இருக்க. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு போயிடுங்க. என் அப்பா அம்மா என்னால கஷ்டப்படக்கூடாது. ப்ளீஸ் போயிடுங்க. என்னை இப்படி பார்க்க வராதீங்க. இப்ப என்ன உங்க அப்பா ஒத்துக்கணும் அதானே? ஆ? நம்ம 2 பேருக்கும் வீட்ல பேசிதான் நிச்சயம் ஆச்சுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.